நீ தான் இந்த தப்பு பண்ணிட்டேன்னு சத்தமா சொல்றதை விட அதை ரகசியமா வச்சிருந்தா என்ன நல்லது நடக்கும்ன்றத இந்த கதையில பார்ப்போம். ஒரு ஸ்கூல்ல திறமையான டீச்சர் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்கள எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். ஒரு நாள் அவங்க ஆபீஸ் ரூம்ல இருக்கும்போது அவங்களோட பர்ஸ காணோம். அந்த நேரத்துல அந்த ஆபீஸ் ரூமுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் வந்தா. அவ கிளாஸ்லயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குற பொண்ணு. அந்த டீச்சர் அந்த பொண்ணு கிட்ட போய் டைரக்டா கேட்காம மத்தவங்க கிட்ட எல்லாம் அவளை பத்தியும் அவ குடும்பத்தை பத்தியும் விசாரிச்சாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பம், படிக்கிறதுக்கே வசதி இல்லாம இருக்கிறாங்க. அப்பா அம்மா மருத்துவ செலவுக்கும் பணம் இல்லைன்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த குடும்பத்துக்கு தேவையான சில பொருட்களை வாங்கி அடுத்த நாள் கொண்டு போய் கொடுத்தாங்க. அதை பார்த்து தன்னோட தவற உணர்ந்த அந்த பொண்ணும் அடுத்த நாள் அவங்க டீச்சரை பார்க்க வந்தா. அந்த டீச்சர் அந்த பொண்ணு கிட்ட, நீ எதுவும் சொல்ல வேண்டாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சமான பர்ஸ், அது நான் உனக்கு கிஃப்டா கொடுத்ததா இருக்கட்டும், நீ உன் வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரும்போது அதை என்கிட்ட திரும்பி கொடுன்னு சொன்னாங்க. அந்த பொண்ணும் அதுக்கப்புறம் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா படிச்சு ஒரு டாக்டர் ஆனா. அந்த டீச்சர் சொன்ன மாதிரியே அந்த பொண்ணு ஸ்கூலுக்கு வந்து, என்னோட வெற்றிக்கு நீங்க மட்டுமே காரணம், அன்னைக்கு என் மேல திருட்டு பழி சுமத்தி இருந்தா இன்னைக்கு நான் டாக்டரா வந்திருக்க மாட்டேன்றத ரொம்ப சந்தோஷமா சொன்னா.